ஓகே, இப்போ சாம்சங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் One UI 8.5 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா One UI 8 vs 8.5 என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். பிஃபோர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முக்கியமான விஷயம், இந்த One UI 8.5 நமக்கு இப்போதைக்கு சாம்சங்கோட S26 சீரிஸ் மட்டும் தான் வந்து பார்த்தா கிடச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே மற்ற சாம்சங் டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா அப்டேட் வந்து கிடைக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து என்ன டேட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியாது. பட் கூடிய சீக்கிரம் வரும். வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நான் இந்த One UI 8.5 வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S26 Ultra அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ இந்த டிவைஸ் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற சாம்சங்கோட அஃபீஷியல் ஸ்டோர் விசிட் பண்ணி அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த சாம்சங் S20 சீரிஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சாம்சங் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற சாம்சங் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த ஷாப்க்கான கான்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம One UI 8.5 என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட் இங்கே ஹோம் ஸ்க்ரீன் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து மாற கிடையாது. நமக்கு One UI 8 எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேமாக தான் வந்து இருக்குது. பட் அந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு அந்த ஃபோல்டர் நமக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஒப்பாசிட்டி நம்மளால் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி ஹோம் ஸ்க்ரீன் வந்து எந்த விதமான சேஞ்சஸ் வந்து பார்த்தா கிடையாது. பட் ஆனால் இந்த மேலே நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து பார்த்தா சூப்பரான சேஞ்ச் வந்து இருக்குது. இந்த மேலே நோட்டிஃபிகேஷன் பேனல் எடிட் பட்டன் இருக்கும். அந்த எடிட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம ஈச் டாங்கில் வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்க முடியும். லைக் வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே நமக்கு வந்து வேணுன்ற மாதிரி ரீசைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ குறிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் இருக்கும். அதுக்கப்புறம் மியூசிக் வால்யூம் வந்து இருக்கும். அது ரெண்டும் நமக்கு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சைட் பை சைடு கம்பேரிசன் வந்து பாருங்கள் One UI 8.0 8.5 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து பார்த்தா சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே டயலர் நமக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இங்கே டயலர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே கீபேடு, ரீசென்ட்டு, கான்டாக்ட் இருக்கும். நமக்கு One UI 8லையும் 8.5 எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு வந்து பாருங்கள். அது உங்களுக்கு வந்து பார்த்து சின்ன ஒரு பாப்அப் ஸ்டைல் மாதிரி வந்து பார்த்து கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு iOSல இந்த மாதிரி தான் வந்துருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தா இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கேலரி பக்கம் போனோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம அதே சேம் ஸ்டைல் வந்து பார்க்க முடியுது. அந்த பில் ஷேப்பில் டிசைன் வந்து பாருங்கள். இங்கே One UI 7ல் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரு, ஆல்பம், ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் சர்ச் மெனுன்னு இருக்கும். பட் அந்த 8.5 நமக்கு சர்ச் வந்து கீழே வந்து இருக்காது. அதுக்கு போல் சர்ச்சை வந்து பார்த்தா மேலே வந்து பார்த்தா கொண்டு போயிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த மெனு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா One UI 8ல் வந்து பாருங்கள் இந்த மாதிரி லுக்கில் வந்து இருக்குது. 8.5 நமக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் இங்கே கேலரியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஆப் டிரைவர் பக்கம் வந்தோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம அதே மாதிரி சேம் சேஞ்சஸ் பார்க்க முடியுது. கீழே இந்த சர்ச் வந்து பாருங்கள் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஃபைல் மேனேஜர் பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே 4 சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட் அந்த இமேஜ், ஆடியோ, டவுன்லோட் எல்லாமே நமக்கு 1 by 1 வந்துருக்கும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் சைடில் போகிற மாதிரி வந்துருக்கு. நெக்ஸ்ட் அந்த சர்ச் வந்து பார்த்தா மேலே வந்துருக்கும். இப்போ நமக்கு 8.5 வந்து பாருங்கள் சின்னதாக வந்து பார்த்தா கீழே பில் ஷேப் டிசைன் வந்து பண்ணிட்டாங்க. தென் அப்படியே கொஞ்சம் கீழே வந்து அப்படியே இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். அது இதில் வந்து பாருங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வேரியன்ட் லுக்கில் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் அப்படியே இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஃபோல்டர் வந்து இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து 8ல் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். நமக்கு எல்லாமே ஒரு ப்ளூ கலரில் வந்து பார்த்தா இருக்குது. இதே One UI 8.5 வந்து பாருங்கள் நம்ம எல்லோ கலரில் வந்து ஃபோல்டர் வந்துருக்கு. இங்கே One UI 8ல் இருக்க ஃபோல்டர் ஸ்டைலை விட 8.5ல் இருக்கிற ஃபோல்டர் ஸ்டைல் பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே செட்டிங்ஸ் பேஜ் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இங்கே One UI 8ல் சர்ச் வந்து மேலே வந்துருக்கும். இப்போ 8.5 வந்து கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. தென் அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் வந்து ஆப்ஷன் வந்துருக்கும். அந்த நேமுக்கு கீழே நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துருக்கும், சப் டெக்ஸ்ட். அதை வந்து ரிமூவ் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கனெக்ஷன் கீழே வந்துட்டு வைஃபை, ப்ளூடூத், சிம் மேனேஜர் அப்படின்னு எழுதியிருக்கும். பட் இங்கே 8.5ல் வந்து ஜஸ்ட் கனெக்ஷன் மட்டும்தான் வந்து பார்த்தா காட்டும். அந்த சப் டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. தென் பேட்டரி பேஜ் நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே லுக் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புது லுக் வந்து பார்க்க நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் கேர் ஆப்ஷன் அதுவும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் வந்து பார்க்க முடியுது. நம்ம One UI 8ல் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து நன்னு மீடியா, அதுக்கப்புறம் மீடியா மைக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தா ரெக்கார்ட் வந்து ஆயிரும். இப்போ நம்ம One UI 8.5 ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன்று ஃபுல் ஸ்க்ரீன், ஒன்று வந்து பார்த்தா பார்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்ஷியல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேணுன்ற இடத்த வந்து மார்க் பண்ணிக்க முடியும். தென் மார்க் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஏரியா செலக்ட் பண்ணோமோ அந்த ஏரியா மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும். ஸோ மற்ற இடம்லாம் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கால்குலேட்டர் ஆப்லேயும் ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இங்கே One UI 8ல் வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக வந்து இருக்கும். பட் இங்கே 8.5ல் சின்ன ஒரு கிரேடியன்ட் லுக் வந்து பார்க்க முடியுது. அந்த கால்குலேட்டரில் நமக்கு அந்த கிளியர் பட்டன் வந்து இருக்கும். அது இப்போ நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தா இருக்குது. தென் அந்த கால்குலேட்டருக்கு மேலே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். அது இப்போ நமக்கு 8.5ல் வந்து பார்த்தா கொஞ்சம் மேலே வந்து பார்த்தா கொண்டு போயிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பேட்டரியில் நமக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இப்போ One UI 8 எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா மேலே அந்த பில் ஷேப் அப்படியே தான் இருக்கும். அந்த பேட்டரியில் இருக்கிற நம்பர் மட்டும் நமக்கு வந்து பார்த்தா ஹைட் ஆகும். இப்போ நமக்கு 8.5ல் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் அந்த பில் ஷேப் டிசைன் வந்து பார்த்தா கிடையாது. ஒன்லி நம்பர் மட்டும் நமக்கு வந்து பார்த்தா காட்டுது.
ஓகே, நெக்ஸ்ட் கிளாக் ஆப்லேயும் ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கீழே அலாரம், வால் கிளாக்கு, ஸ்டாப் வாட்ச், டைமர் இருக்கும். அது இப்போ நமக்கு வந்து பாருங்கள் எந்த மாதிரி டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே 1U8ல் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம், வால் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டெக்ஸ்ட் இருக்கும். அது வந்து இங்கே டெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இல்லை. தென் 1U8ல் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட்டாக வந்து இருக்கும். பட் இங்கே 8.5ல் வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கிரேடியன்ட் லுக் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஸ்டாப் வாட்ச் அண்ட் டைம் ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. நம்ம ஸ்டாப் வாட்சோட டிசைன் வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஃபஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து காட்டும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ஒரு கிளாக் மாதிரி டிசைனில் வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டனோட டிசைன் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1U8 8.5 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் டைம் ரன் பண்ணுறோம். அப்போ நமக்கு அந்த டிசைன் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே 1U8.5ல பேக்ரவுண்ட் லுக்கு பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆடியோ எரேசர். இந்த ஃபீச்சர் எப்படி இருக்காதுன்னு வந்து பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் யூடியூப்பில் வந்து பார்த்தா கிரிக்கெட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து இருக்கும் அந்த வீடியோவில். இப்போ நம்ம ஒன்ஸ் வீடியோ ப்ளே பண்ண உடனே மேலே நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து ஆடியோ எரேசர் அப்படின்னு வந்துடும். அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் வந்து காட்டும். ஒன்ஸ் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா வீடியோவில் இருக்கிற நாய்ஸ் வந்து கம்மியானதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. இங்கே ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் கம்மியாகணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஆடியோ எரேசர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்கே குயிக் ஷேர் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் வந்து கிடையாது. பட் கீழே அந்த சென்ட் அண்ட் ரிசீவ் வந்து பார்த்தா கொஞ்சம் லுக் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு 1U8 அண்ட் 1U8.5 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. இந்த 1U8.5 அப்டேட் நமக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டிவைஸ்க்கு வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து இப்போ டீட்டெயில் வந்து கிடையாது. என்னென்ன டிவைஸ்க்கு எப்போ வரும் அப்படின்னு நம்ம டேட் வந்து பார்த்து தெரியல. ஒன்று தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஹைப் அப்படின்னு இருக்கும். அதையும் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.